இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடனேயிருக்கும் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவினுடைய 4ஆம் நவநாள் திருவிழா சிறப்பு வாழ்த்துக்களை அன்பு தந்தைகள் சார்பாக, அருள் சகோதரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சத்தத்தை காணல, ஏதோ சோகத்துல இருக்கிற மாதிரி. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களுடைய மண்ணிற்கு வந்ததில், நம்முடைய ஆலயத்திற்கு வந்ததில் மகிழ்ச்சி. இது ஒரு 3வது தடவை அல்லது 4வது தடவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்பு நண்பர் மைக்கேல் பிரகாசத்தினுடைய குறும்பட்ட நிகழ்வுக்கு கடைசியாக வந்தது. அதற்கு முன்பதாக நம்முடைய இதே திருவிழா நாட்களில் குருமானவராக படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அன்பு தந்தை மைக்கேல் பிரகாசத்தோடு இணைந்து அவருடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளியாக, நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் முதலாக குருவாக இந்த ஆலயத்திலே திருப்பலியிலே பங்கேற்று உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல் வாய்ப்பை தந்த உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வெளிக்காட்டிக் கொள்கின்றேன். மகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அருமையான சிந்தனைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலிருந்து ஒரு பகுதி, அதோடு ஒட்டி இணைந்த நம்முடைய வாழ்வோடு இணைந்து செல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம், ஒரு சிந்தனை. 10 நாட்களும் சிறப்பான விதத்திலே நன்றாக அலசி ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான அருமையான சிந்தனைகளை, தலைப்புகளை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நமக்காக, நம்முடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் எழுச்சிக்காக சிறப்பான விதத்திலே தெரிந்தெடுத்து நமக்காக தந்திருக்கின்றார். தந்தையவர்களுக்கும் சிறப்பான முறையிலே வாழ்த்துக்கள். அந்த விதத்தில் இன்றைய நாளிலே ஒரு அருமையான சிந்தனையை நாம் தியானிக்க தந்தை நம்மை அழைக்கின்றார். என்ன தலைப்பு? யோசுவாவின் கானான் கனவும் இணையத்தில் மூழ்கும் இன்றைய எழுந்தோறும். நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு தலைப்பு. யோசுவா மோசேக்கு பிற்பாடு இஸ்ராயேல் மக்களை கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்த இறைவனால் சிறப்பான விதத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டவர். அதே போல இந்த யோசுவாவை ஒட்டி அல்லது அவரை நம்முடைய வாழ்வோடு, குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்வோடு உரசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த சிந்தனையானது எப்படி இருக்க போகின்றது? யோசுவா எப்படி இருந்தார்? ஆண்டவர் காட்டிய வழியிலே எப்படி வழி நடந்தார்? இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளைய சமுதாயம் எப்படி வழி நடக்கிறது என்று ஒரு சிறிய ஒப்பீடு மூலமாக இந்த மறைவுரையை நாம் வைத்துக் கொள்ளலாம். அன்பு மக்களே, யோசுவா இஸ்ராயேல் மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து சென்ற ஒரு முக்கியமான நபர். அந்த வாய்ப்பு தொடக்கத்திலே மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பல காரணங்களால் மோசேயால் இஸ்ராயேல் மக்களை கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி செல்ல முடியவில்லை. என்ன காரணம்? எதற்காக மோசே இஸ்ராயேல் மக்களை கானான் தேசத்திற்குள்ளாக வழிநடத்தி செல்ல முடியவில்லை? எதற்காக மோசேயால் கானான் தேசத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்க முடியவில்லை?
ஆண்டவர் எதற்காக மோசேக்கு பதிலாக யோசுவாவை தெரிந்தெடுத்தார்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? எண்ணிக்கை புத்தகத்திலே 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதற்குரிய விளக்கமானது நமக்கு தெரிய வருகின்றது. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த பாலை மனத்திலே பொறுமையை இழந்தார்கள். மோசேயை நோக்கி ஆரோனை நோக்கி அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். எதற்காக எங்களை இங்கே அழைத்து வந்து வதைக்கிறீர்கள்? எகிப்திலே இருக்கிற வரையில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோமே. அந்த அருமையான கோதுமை இருந்தது, மாதுளை செடிகள் இருந்தன, திராட்சை செடிகள் இருந்தன, எங்களுக்கு நிறைவான உணவு எப்பொழுதும் கிடைத்தது. ஆனால் இங்கு இந்த பாலை நிலத்திலே எங்களை வாட்டி வதைத்து கொல்வதற்காகவா இங்கே அழைத்து வந்தீர்கள் என்று முணுமுணுக்கின்றார்கள். குடிப்பதற்கு எங்களுக்கு தண்ணீர் கூட இல்லை என்று அங்கே மோசே இடத்திலே ஆரோனிடத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் வாதாடுகின்றார்கள். மோசேக்கு ஆரோனுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆண்டவருடைய பாதத்துல போய் விழுறாங்க. ஆண்டவரே, உம்முடைய மக்கள், நீர் வழிநடத்துவதற்காக கொடுத்த உம்முடைய மக்கள் இப்படி முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவரிடத்திலே புலம்பி கழுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஒரு பெரிய பாறை இருக்கு பாத்தியா, அந்த பாறையிலிருந்து நான் இப்பொழுது தண்ணி கொடுப்பேன். அந்த பாறை இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக அந்த பாறை இடத்திலே போய் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட ஆரோனுக்கு சொல்றார். மோசேயும் ஆரோனும் மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். வாருங்கள் மக்களே, ஆண்டவர் உங்களுக்காக நிகழ்த்தவிருக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். இந்த பாறையிலிருந்து எங்களால் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா? ஆனால் கடவுளால் முடியும் என்று சொல்லி மோசே என்ன செஞ்சாரு? கோலை வச்சு பாறையில எத்தனை தட்டு தட்டினாரு? 2 தட்டு தட்டினாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு மோசேட்ட? பாறையிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி மோசே என்ன செய்யறாரு? கோலை வச்சு அடிக்கிறாரு. இந்த மக்களுக்கு முன்பாக என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இப்படி செய்ததால் நான் வாக்களித்த நாட்டிற்குள் இந்த மக்களை நீங்கள் அழைத்து செல்ல மாட்டீர்கள் என்று ஆண்டவர் யார் சொல்றாரு? மோசேயிடத்திலும் ஆரோனிடத்திலும் சொல்றார். ஆண்டவர் வல்லமை இருக்கிறவர், ஆற்றல் இருந்தவர். அந்த பாறைகளுக்கு மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான நீர் வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் பேச சொன்னதையும் மீறி அந்த பாறையில் 2 தட்டு தட்டுனதுனால அங்கே அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தார்கள். இதனால் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? யோசுவாவுக்கு கிடைக்குது. ஆண்டவர் யோசுவாவை கிடைக்கிறார். மகனே வா, மோசேக்கு கொடுத்த அந்த பணியை நான் உன்னிடத்திலே தருகிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்துல அதான் வாசகம். நீ பயப்படாத, தைரியமாயிரு, துணிவோடு இரு. நான் எப்படி மோசே கூட இருந்தேனோ அதே போன்று நான் உன்னுடனும் இருப்பேன் என்று அங்கே ஆண்டவர் மோசேக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம், இஸ்ரவேல் மக்கள் கூட்டம், அவர்களை கானான் தேசத்தை நோக்கி, வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை நோக்கி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது எப்படிப்பட்ட சவால் மிகுந்த காரியம் என்பது யோசுவாவுக்கு தெரிந்திருந்தது. ஆண்டவர் தான் யோசுவாவை திடப்படுத்துகிறார். யோசுவா பயப்படக்கூடாது. இந்த மக்களை பார்த்து அவர் திகைத்து விடக்கூடாது. இந்த பணியை, சவால் மிகுந்த இந்த பணியை கண்டு அவர் மனதில் ஒரு தொய்வு அவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவரை தேற்றுவதற்காக ஆண்டவர் எல்லா விதமான அந்த வாக்கு தத்துவங்களையும் தைரிய மொழிகளையும் அங்கே யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். மக்களே, இங்கதான் நம்ம யோசுவாவினுடைய அந்த பண்பை, அவருடைய அந்த உள்ள உறுதியை, அவருடைய மனப்பாங்கை சற்று தியானிக்க அழைக்கப்படுகின்றோம்.
பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்ட உடனே நிச்சயமாக அவருடைய மனதிலே பலவித குழப்பங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் எப்படி இந்த மக்களை வழிநடத்த போகிறேன்? இது இவ்வளவு பெரிய ஒரு சவால் மிகுந்த காரியமாயிற்று என்று ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்துக் கொண்ட காரணத்தினால் ஆண்டவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்ராயேல் மக்களை தலைமையேற்று வழி நடத்த தொடங்குகின்றார். மக்களே, முதலாக நாம் பார்க்கிறோம், யோசுவா ஆண்டவரோடு நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு அதிக நேரத்தை அவர் செலவிட்டார். இப்படி யோசுவா கடவுளோடு அதிக நேரத்தை செலவிட்ட காரணத்தினால் இஸ்ராயேல் மக்களை அவ்வப்பொழுது முணுமுணுக்கக்கூடிய மோசையால் வணங்கா கழுத்துடைய மக்கள், என் கடவுளாலே வணங்கா கழுத்துடைய மக்கள் என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட இஸ்ராயேல் மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலை யோசுவா எப்படி பெறுகின்றார்? ஆண்டவரோடு வழி நடந்ததன் மூலமாக, ஆண்டவரோடு அதிக நேரத்தை செலவிட்டதன் மூலமாக அப்படிப்பட்ட ஆற்றலை அவர் தனதாக்கிக் கொள்கின்றார். மக்களே, இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதிகப்படியான நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்க அவர்கள் தயாராக இல்லை. இதுல செலவழிக்கிறாங்க, மொபைல் போன்ல செலவழிக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ல செலவழிக்கிறாங்க, லேப்டாப்ல, டேப்ல, இன்னும் என்னென்ன தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றிலே நேரத்தை செலவழிக்கிறார்கள். விளைவு என்ன? வாழ்க்கையில எந்தவித சவால்களையும் உறுதியோடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைக்கு கூட தீர்வு காண முடியாமல் திகைத்து விடுகிறார்கள், திண்டாடி விடுகிறார்கள். காரணம், கடவுளோடு ஆண்டவரோடு அவர்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் குறைவாக இருக்கின்றது. இந்த தகவல் தொடர்பு சாதனங்களோடு இணையத்தோடு அவர்கள் அதிகமாக நேரம் செலவழிப்பதால் தங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை அவர்களால் காண முடியவில்லை. மக்களே, யோசுவாவை பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த லட்சியத்தை கண்முன் கொண்டு அவர் பயணம் செய்கிறார். கானான் தேசத்திற்குள்ளாக இந்த மக்களை எப்படியாவது கூட்டி சேர்த்து விட வேண்டும் என்பது இறைவன் அவரிடம் ஒப்படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கின்றது. அதனை தன்னுடைய மனதிலே தாங்கியவராக ஆண்டவரை கண்முன் கொண்டு இந்த மக்களை ஆண்டவருடைய துணை கொண்டு நான் கானான் தேசத்தை நோக்கி நிச்சயமாக வழி நடத்துவேன், அந்த கானான் நாட்டிற்குள்ளாக இவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஒரு உயர்வான லட்சியத்தை தன்னுடைய மனதிலே தாங்கியவராக வழி நடக்கிறார். ஆண்டவருடைய உடன் இருப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்த காரணத்தினால் அந்த மக்களை அவரால் அருமையாக வழி நடத்த முடிந்தது. இன்றைய இளைஞர்களிடத்தில் வருவோம். தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு இலக்கினை, சரியான ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து அதை நோக்கி அவர்களால் பயணம் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? ஆண்டவருடைய உடன் இருப்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆண்டவருக்காக நேரத்தை அவர்கள் ஒதுக்குவதில்லை. பலவித கவன சிதறல்கள் அவர்களுடைய லட்சியத்திற்கு குறுக்காக வருகின்றன. எதன் வழியில் வருகின்றன? இணையத்தின் வழியில், மொபைல் போனின் வழியில்.
தேர்வு இருக்கின்றது, தேர்வுக்காக படிக்க வேண்டும், நன்றாக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு லட்சியம் அவர்களுடைய கண்முன்பாக இருக்கின்றது. ஆண்டவரை அவர்கள் துணையாக வைத்து கடின முயற்சி எடுத்து படித்தார்கள் என்று சொன்னால் அந்த லட்சியத்தை நோக்கி அவர்களால் பயணிக்க முடியும். ஆனால் கையில போன் எடுத்து அந்த காரணத்தினால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களில் அவர்கள் மூழ்கி விடக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய கவனமானது சிதறுகின்றது. அவர்களுடைய லட்சிய பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது என்று பார்க்கிறோம். பலரும் தங்களுடைய லட்சியத்தை, இலக்கை அடைய முடியாமல் தோல்வியடைந்து விடுகிறார்கள். தேர்விலே தேர்ச்சி பெற முடியாமல் தோற்று போய் விடுகிறார்கள். ஆண்டவரை அவர்கள் கண்முன் கொண்டு செயல்பட்டால் யோசுவாவை போல அவர்களாலும் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி வீர நடை போட முடியும். மக்களே, யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே துன்ப துயரங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். வீருக்குள் அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன். மோசையோடு வழி நடந்தது போன்று நானும் உன்னோடு வழி நடப்பேன். எனவே நீ பயப்படாதே, நீ எங்க போனாலும் நான் உன்னோட இருப்பேன் என்று அங்கே ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை யோசுவாவிற்கு உறுதிப்படுத்தி சொல்லி அவரை திடப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை யோசுவா இருக்க பற்றி கொண்ட காரணத்தினால் அவருடைய வேதனைகளில், அவருடைய கஷ்டங்களில், குழப்பங்களில் அங்கே அவர் மனம் துவண்டு போய்விடவில்லை. ஆண்டவரிடத்தில் இருந்து அவர் புத்துணர்ச்சியை, புத்தெழுச்சியை பெற்றுக் கொள்கின்றார். இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்படியே அதற்கு எதிர்மாறாக நடக்கின்றது. இப்படிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களில், இணையத்தில் அவர்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய நெருக்கடிகள், வாழ்விலே குழப்பங்கள், கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்கின்றனவே தவிர அவை குறைந்த வானிலை. பல இளைஞர்களும் ஒரு விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஒரு விதமான இருக்கு முகத்தோடு இருப்பதற்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அலைபேசிக்குள்ளாக, இணையத்திற்குள்ளாக மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த காரணத்தினால் ஆண்டவருடைய உடனிருப்பை மறந்து இதுதான் உலகம் என்று இந்த அலைபேசி உலகத்திற்குள்ளாக, இணைய மோகத்திற்குள்ளாக அதுதான் தங்களுடைய உடனிருப்பும் 24 மணி நேரமும் அது இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்துவிடும் என்று அவர்கள் தவறாக நினைக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வில் துன்பம் அதிகரித்து விடுகின்றது. அவர்களுடைய வாழ்வில் நெருக்கடிகள் அதிகரித்து விடுகின்றன. எனவேதான் அவர்களால் இந்த சிறிய துன்பங்களை கூட தாங்க முடியாமல் துவண்டு போய்விடுகின்றார்கள். ஆண்டவரை நம்பினால், இணையத்தை தகுந்த அளவோடு பயன்படுத்தினால் அவர்களும் ஆண்டவருடைய உடனிருப்பை பெற்றுக் கொள்வார்கள். யோசுவாவை எவ்வாறு ஆண்டவர் திடப்படுத்தினாரோ அதே திடப்படுத்தலை இளைஞர்களும் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக யோசுவாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தடைகளை உடைத்தென்பவராக யோசுவா இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு குறுக்கே ஒரு மிகப்பெரிய தடை. என்ன தடை? அவங்களுக்கு குறுக்கே என்ன இருக்குது? யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதில் ஒரு பெரிய தடை சுவர். அந்த பகுதியில் இருந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்களை நோக்கி வருகின்றார்கள்.
என்று கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கின்றார்கள்? அந்த எரிகோ மதில் சுவரை இறுக போட்டி அடைகின்றார்கள். இந்த வழியாக அவர்களை விட்டுவிடக் கூடாது, தங்களை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று அந்த மக்கள் நினைத்து இஸ்ராயேல் மக்களை அப்படியே அந்த சுவற்றிற்கு வெளியே வந்து அடைச்சிருக்காங்க. அதை கடந்து போனால்தான் தொடர்ந்து கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழல். யோசுவாவுக்கு அவர் மனசு எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய சுவரா, எப்படி இதை கடந்து அங்கே செல்ல முடியும் என்று அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் யோசுவாவினுடைய மனதிலே உதித்தது யாரு? ஆண்டவர். ஆண்டவருடைய அறிவுரையை நாடுகின்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யறாரு. ஆண்டவர் தன்னுடைய அறிவுரையை அந்த எரிகோ மதில் சுவரை உடைப்பதற்கான நெறிமுறைகளை யோசுவாவுக்கு சொல்றாரு. 6 நாட்கள் நீங்கள் இந்த சுவரை சுற்றி வாருங்கள் ஒரு முறை, 7வது நாள் 6 முறை சுற்றி வாருங்கள். அதற்கு பிற்பாடு 7 குருக்கள் இணைந்து எக்காலம் முழங்கட்டும். அவர்கள் எக்காலம் முழங்குகின்ற பொழுது மக்கள் அனைவரும் சேர்ந்து கூக்குரல் எழுப்புங்கள். இது எரிகோ மதில் சுவரானது தவிடு பொடியாகிவிடும் என்று கடவுள் யோசுவாவுக்கு சொல்றார். கடவுளுடைய யோசனையை, கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை, அறிவுரையை யோசுவா அப்படியே உள்வாங்கி அதன்படி அங்கே செயல்படுத்துகின்றார். அதே போல 7வது நாள் அந்த குருக்கள் எக்காலம் முழங்க, மக்கள் அனைவரும் சேர்ந்து குரலோடு எழுப்ப, அந்த எரிகோ மதில் சுவரானது அங்கே சுக்கு நூறாக தரை மட்டமாகி போனது. அதை கடந்து அதை மிதித்த இஸ்ராயேல் மக்கள் தொடர்ந்து பயணம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 6வது அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, யோசுவா ஆண்டவரோடு நடந்தார், ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மக்களே, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவர் சொன்ன அறிவுரையின்படி செயல்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த மிகப்பெரிய எரிகோ மதில் சுவரானது, அந்த தடைக்கல்லானது சுக்குநூறாகி போனது என்று பார்க்கிறோம். இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அறிவுரையை எங்கு தேடுகிறார்கள்? இணையத்திலே தேடுகிறார்கள். இணையத்திலே மூழ்கி போய்விடுகிறார்கள். ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. எதை எடுத்தாலும் எதற்கெடுத்தாலும் இணையம்தான் என்று அவர்கள் இந்த இணைய உலகத்திலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய காரணத்தினால் தடைகளை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடை கற்களை, தடை சுவர்களை அவர்களால் உடைக்க முடிவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுத்து நடக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து சுவர்களும் தடை கற்களும் தரைமட்டமாகி போகும், சுக்குநூறாகி போகும். வாழ்க்கையில பல குழப்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், என் குடும்பத்துல சமாதான குறைபாடுகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்து நம்முடைய வேதனைகளுக்கும், குறைகளுக்கும், கஷ்டங்களுக்கும் ஒரே ஆண்டவர். ஆண்டவருடைய அறிவுரையை கேட்க வேண்டும். யோசுவாவை போல ஆண்டவருடைய குரலின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும், அனைத்து கஷ்டங்களும், கவலைகளும் நம்மை விட்டு பறந்தோடி போகும். 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். நேர்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நம்ப தகுந்தவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றை பற்றிக் கொள்ளுங்கள் என்று அருமையாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே சொன்னார். மக்களே, நம்முடைய தேர்வு மிகவும் முக்கியம், மிகவும் அவசியம். நாம் யோசுவாவை போல ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறோமா? நேர்மையானவற்றை நம்ப தகுந்த ஆண்டவரை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? அதற்கு எதிர்மாறாக நம்பகத்தன்மை இல்லாத இணையத்தை தேர்ந்தெடுக்கிறோமா?
அந்த ஒரு குறுகிய கால இன்பம் எனக்கு போதும் என்று நினைத்துக் கொண்டு நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து அந்த நேரத்திற்கு மட்டும் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய அந்த இணைய உலகை நாம் தெரிந்துக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை தெரிந்தெடுத்தோம் என்று சொன்னால் நாமும் யோசுவாவை போல எரிகோ சுவர்களை போன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தடைகளை நம்மால் சுக்குநூறாக வீழ்த்த முடியும். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட இணைய மாய உலகில் நாம் சிக்கிக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி இன்னும் அதிகமான தடைகளை எரிகோ மதில் சுவர்களை நாம் கட்டுவோமே தவிர அவற்றை ஒரு நாளும் நம்மால் வீழ்த்த முடியாது, நொறுக்க முடியாது. மக்களை செய்ய நற்செய்தியை அருமையாக நாம் வாசிக்க கேட்டோம். அந்த ஒரு செல்வந்தர் இயேசுவை பின்பற்ற விரும்புகின்றார். நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடம் அவர் அறிவுரை கேட்கின்றார். நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் என்று சொன்ன அவரால் தன்னுடைய செல்வத்தை விட்டுவிட முடியவில்லை. தன்னுடைய உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வெளியே வர முடியவில்லை. இதற்கு இணையான ஒத்த நிகழ்வை நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். தொடக்க நூலில் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை இந்த வனத்திலே விட்ட பிற்பாடு ஒரு கட்டளை கொடுப்பார். நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மரத்தின் கனிகளையும் பறித்து உண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லுவார். அங்க ஏவாளுக்கு அந்த மரத்தை பார்த்த உடனேதான் ஒரு டெம்ப்டேஷன், ஒரு சோதனையாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரமானது களி கூட்டுவதாக அறிவு பெறுவதற்கு ஏதுவானதாக இருந்தது என்று பார்க்கிறோம். சோதனைகள் வருகின்ற பொழுது நமக்கு அப்படித்தான் வரும். ஆண்டவரை தேர்ந்தெடுக்கணுமா அல்லது இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவரை விட இந்த உலகம் நமக்கு அழகானதாக தெரியும், களி கூட்டுவதாக தெரியும், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றும். ஆதாம் ஏவாள் தான் செஞ்சாங்க. ஏவாள் அந்த சோதனையில விழுந்துட்டான். களி கூட்டுவதாக இருந்த அந்த மரத்தின் கனியை அழகின் சோதனைக்கு உட்பட்டு பறித்து உண்டாள். நற்செய்தியிலே வாசிக்கக்கூடிய அந்த செல்வங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான். இந்த உலக செல்வமானது அவருக்கு களி கூட்டுவதாக இருந்தது. ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த செல்வ இழப்பை விட உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்கின்ற அந்த வாழ்வியலை விட, ஆண்டவர் கொண்ட அந்த செய்தியை விட இந்த உலக செல்வம் அவருக்கு பகட்டாக தெரிந்தது. இதே போலத்தான் இன்றும் கூட இளைய சமுதாயத்திற்கு இந்த இணைய உலகம் பகட்டாக தெரிகின்றது. அதை பற்றி கொள்ள வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான கவர்ச்சிகரமான காட்சிகளை நமக்கு முன்பாக காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை தெரிந்தெடுக்கிறோமா அல்லது கவர்ச்சிகரமான இணையத்தை தெரிந்தெடுக்கிறோமா? நம்முடைய தேர்வு நேர்மையானதாக, நம்ப தகுந்ததாக, போற்றுதற்குரியதாக எப்பொழுது இருக்கும்? நம் ஆண்டவரை தெரிந்தெடுக்கின்ற பொழுது இருக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே பவுலடிகளார் அருமையாக சொல்வார். 12வது அதிகாரம் 2வது இறைவசனம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக, அப்பொழுது கடவுளின் திருவிழம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உலகத்தின் போக்கின்படி நாம் ஒழுகாமல் கடவுளுடைய திட்டத்தின்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நல்லது எது, தீயது எது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். யோசுவா இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகவில்லை. கடவுளை தன்னுடைய கண்முன்பாக கொண்டு எது நல்லதோ, எது நேரியதோ, எது நிறைவானதோ, எது வாழ்வழிக்கக்கூடியதோ அதை தெரிந்து கொண்டார்.
விளைவு இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தக்கூடிய இறைவனுடைய வல்லமைக்கு ஒரு கருவியாக அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மக்களே, யோசுவா மக்கள் கூட்டத்தை பின்பற்றவில்லை. அந்த மக்கள் சொன்ன கருத்துக்களை அவர் உள்வாங்கவில்லை. கடவுளை உள்வாங்கினார், கடவுளுடைய திட்டத்தை உள்வாங்கினார். கடவுளுடைய குரலுக்கு கவனமாய் செவிசாய்த்து அதை அவர் தன்னுடைய வாழ்வாக்கிய காரணத்தினால் அவரால் தெளிவான ஒரு தேர்வை தெரிந்தெடுக்க முடிந்தது. இந்த உலகியல் தேர்வு அல்ல, இறைவன் தான் என்னுடைய தேர்வு என்று இறைவனை முன்னேற்படுத்தியவராக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். மக்களை, இறுதியாக யோசுவா நம் அனைவருக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? யோசுவா புத்தகத்திலே 24வது அதிகாரம் 15வது இறை வசனம். மக்களுடைய செயல்பாடுகளை கண்டு அவங்க கொஞ்சம் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்காமல் நடந்ததை, உலகியலின்படி உலகியல் போக்கின்படி அவர்கள் நடந்து கொண்டிருந்ததை கண்டு யோசுவா அந்த மக்களை பார்த்து சொல்றார், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களை போல பிற தெய்வங்களை வழிபட போகிறீர்களா? இந்த உலகியல் செல்வங்களை நீங்கள் தேட போகிறீர்களா? நீங்க நம்மளை பார்த்து கேட்கிறார் யோசுவா, ஆண்டவரை நீங்கள் தேட போகிறீர்களா? அல்லது பிற தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த இணைய உலகை நீங்கள் தேட போகிறீர்களா? தெளிவா சொல்றாரு பாருங்க அந்த மனுஷன் கடைசியில, நீங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க, ஆனா நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம். ஒரு தலைவர் என்பவர், மக்களை வழிநடத்தக்கூடியவர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். தன்னுடைய அந்த ஒற்றை வாக்கியத்திலே மக்களை அவர் கட்டி போட்டு விட்டார். மக்கள் ஒரு சிலர் அங்க இருந்து போயிட்டு உலகின்படி நடந்த அந்த காரணத்தை பார்த்து அவரு ஆணி அடிச்ச மாதிரி சொல்றார், நீங்க என்ன செய்யுங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம் என்று ஆணி பசுமரத்தாணி போல அந்த மக்களுடைய மனதிலே பதியக்கூடிய அளவிலே அந்த வார்த்தைகளை பதித்து விட்டார். அதை கேட்ட மக்களுக்கு உள்ளம் குத்துப்பட்டுச்சு. நம்முடைய வழிநடத்தக்கூடிய தலைவரே இந்த அளவிற்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் உறுதியாக இருக்கும் பொழுது நாங்களும் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி அந்த மக்களும் வாக்கு கொடுக்கிறார்கள். மக்களே, யோசுவா அதே கேள்வியை நம்மிடத்திலும் கேட்கின்றார். நீங்கள் ஆண்டவரை தேர்வு செய்கிறீர்களா? அல்லது இந்த மாய உலகை, இந்த இணைய உலகை தேர்வு செய்கிறீர்களா? அன்பு இளைய சமுதாயமே, சிறிது பார்ப்போம். இந்த இணைய உலகம் கவர்ச்சிகரமானதுதான், நம்மை அவற்றின் பக்கத்தில் ஈர்க்கக்கூடியதுதான். ஆனால் நாம் உள்ளதளவிலே ஆண்டவரோடு யோசுவாவை போல இணைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட கவர்ச்சியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஈர்ப்பாக இருந்தாலும் அவற்றால் எதுவும் நம்மை செய்துவிட முடியாது. இல்ல, நம்ம மனசுக்கு தான் இருக்கு. நம்ம மனசுல அது வேணும் அப்படின்னு சொல்லி அது பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இல்ல, எனக்கு வேண்டாம், நான் அதை சரியான விதத்துல நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு அறிவு தெளிவோட ஆண்டவரை நாம் முன்னின்று ஆண்டவரை மனதில் வைத்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய அருள் ஆசி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்வை, நன்மையானவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள இறைவன் விரும்புகின்ற அவருடைய விழுமியங்களின்படி நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள யோசுவாவிடத்திலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். மக்களை, இவற்றையெல்லாம் நாம் நமதாக்கி நடக்கிற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீரும் அளப்பரிய விதத்திலே போய் வந்தடையும். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்படும். நமக்கு தேவையான மன ஆறுதலை, குடும்ப சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எனவே ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் தரக்கூடிய அருளை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம்.
இணைய உலகு ஒரு கவர்ச்சிகரமான உலகம் இருந்தாலும் கூட இந்த உலகை வளர்ச்சி பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருக்க ஒன்றாக இருந்தாலும் கூட அளவுக்கு இருக்கிற பொழுது அது நன்றாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அளவோடு அவற்றை பயன்படுத்தி இறைவனை நம்முடைய வாழ்வில் மையமாக கொண்டு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீர்வாதத்திற்காக இணைந்து இறைஞ்சும் சாடுவோம். ஆமென்.